ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேண்டிட் கிரியேஷன்ஸ். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மார்ச் 9 அண்ட் மார்ச் 12 இந்த 2 நாட்கள்லையும் நோட்டீஸ் போர்டில் நம்ம சங்கர் சார் மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 9 நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்ச் 10th இருந்து டாஸ்க் செய்யலாம் அப்படின்னு சார் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. மைக்ரோ டாஸ்க் இன்னும் சில மாற்றங்களுடன் வர இருப்பதனால அது குறித்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் கொடுக்கும் பொழுது டாஸ்க் செய்யலாம். அது வரைக்கும் நோட்டீஸ் போர்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீஃபண்ட் அப்ளை செய்தவர்களில் யாருக்காவது ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலை அப்படின்னா, அதாவது எனக்கு எஸ்பிஓ கேர் மட்டும்தான் வருது, மற்ற எதுவுமே என் மெனுவில் ஷோ ஆகலை அப்படின்னு வந்து யாருக்காவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உடனடியாக கமாண்டர்கள் கிட்ட இந்த விஷயத்தை வந்து தெரிவிங்க. இது குறித்து ஒரு கமாண்டருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி 24 மணி நேரம் அவங்களுடைய பதிலுக்காக காத்துருங்க. அப்படி 24 மணி நேரம் காத்திருந்தும் அந்த கமாண்டர் உங்களுக்கு பதிலளிக்காத பட்சத்தில் வேறொரு கமாண்டருக்கு இந்த காரணத்தை, அதாவது நான் ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் பண்ணேன், அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி 24 மணி நேரம் ஆகியும் அவங்க எனக்கு வந்து பதில் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நேம் வித் ஸ்டாஃப் ஐடியோட ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகாததை அந்த கமாண்டருக்கு நீங்கள் வந்து தெரிவிங்க. கமாண்டர்களிடம் மெசேஜ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னும் நம்மளுடைய ஐடியில் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகலை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கங்க. அதிகபட்சமாக 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதற்கான சொல்யூஷனை எஸ்பிஓ உங்களுக்கு தரும். கமாண்டர்களை ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் போய் அந்த லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய லிஸ்ட் வந்து அங்கே இருக்கும். அதன் மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாஃப் ஐடி மற்றும் மெயில் ஐடியை யாராவது மறந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஐடி ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுடைய நேம் மற்றும் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பரை கமாண்டர்கள் கிட்ட வந்து அனுப்புங்க. உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மற்றும் மெயில் ஐடியை எஸ்பிஓ மீண்டும் உங்களுக்கு தரும். இந்த ப்ராசஸ் நடைபெற குறைஞ்சது 3 நாட்கள் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மெயில் ஐடியை வாங்கிக்கலாம். ஆனால் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக எஸ்பிஓ கொடுக்காது. உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு கொடுத்து அதை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற நபர்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி மூலயமா sbotvm@gmail.comக்கு உங்களுடைய நேம் மற்றும் ஸ்டாஃப் ஐடியோட மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா நேரடியாக எஸ்பிஓ உங்களுக்கு பாஸ்வேர்டை உங்களுடைய மெயிலுக்கு வந்து மெயில் அனுப்பும். ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் இருந்து மெயில் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். மெயில் அனுப்புனாலே ரிப்ளை வரும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சார் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களில் ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சவங்களுக்கு ரீஃபண்டை நீங்கள் பெற்ற பிறகு நீங்கள் அதோடைய ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் செஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய வித்ட்ராவல் அமௌண்ட் மற்றும் தற்போது வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் என ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அமௌண்ட்டை பைமோட்டில் பர்ச்சேஸ் செஞ்சு அந்த ஃபுல் அமௌண்ட்டையுமே நான் வந்து வாங்கிக்கிறேன், அதாவது நான் வந்து பொருளாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட்டட் அமௌண்ட் வேல்யூ வந்து 7,000க்கு மேலே இருக்கிறவங்க 2,500 மதிப்புள்ள அந்த கிட்டை வந்து எப்படி பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சார் வந்து பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் செய்கிறது வந்து இன்னும் எனேபிளில் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க சப்மிட் பண்ணுங்கள்.
அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகாத நபர்களுக்கு வந்து அது ஷோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கான உங்களுடைய வாய்ப்பு இந்த வாரம் இறுதி வரைக்கும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பேமெண்ட் வந்து கிரெடிட் செய்ய ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. நியூ வித்ட்ராவல் நியூ ஜாயினிங் குறித்து 3 நாட்களுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதாவும் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மார்ச் 9th வந்து சார் கொடுத்த ஆடியோடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 12th வந்து நோட்டீஸ் போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா சைட் வந்து மார்ச் 11th சில பிரச்சனை காரணமாக வந்து நைட்டு 8 o'clock மேலே ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கும் சம் இஷ்யூஸ் காரணமாக. ஸோ நேற்று மதியத்திற்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படின்னும் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வித்ட்ராவல் அமௌண்ட் வர்ற வெள்ளிக்கிழமை இல்லைனா அடுத்த வாரத்தில் இருந்து கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டும் அடுத்த வாரத்தில் இருந்து போட ஆரம்பிக்கப்படும். எஸ்பிஓக்கு 2000 வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன் அவங்கள வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்ய போகிற வேலைக்கு அப்படின்னு தனி சம்பளம் கிடையாது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை சரிபார்த்து அப்ரூவல் அண்ட் ரிஜெக்ட் செய்ய வாலண்டியர்ஸ் தேவை. இன்னும் எஸ்பிஓ சரிபார்க்க வேண்டிய டேட்டாஸ் கிட்டத்தட்ட 9 lakhs இருக்கிறதாகவும் இதை அட்மின் டீம் மட்டுமே சரிபார்க்க 1.5 மாதம் ஆகும். சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுனால ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து நிறைய டேட்டாஸை ஒரே நாளில் சரிபார்க்கவும் முடியாது. இதை முடித்தா மட்டும்தான் நியூ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். நியூ ஒர்க்கு வந்து மைக்ரோ டாஸ்கில் வரக்கூடிய அந்த நியூ ஒர்க்கை செய்ய முடியும். நியூ ஜாயினிங்கையுமே ஆரம்பிக்க முடியும். இதனால் சீக்கிரமாக இதை சரிபார்த்து முடிக்கிறதுக்காக எஸ்பிஓக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. இதை வந்து மொபைல் ஃபோன்லேயே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த அனௌன்ஸ்மெண்ட்டும் விரைவில் சார் கொடுப்பாங்க. அப்போ வந்து விருப்பம் உள்ளோர் வந்து அதில் வந்து சேர்ந்துக்கலாம். இதில் வந்து பெயர் எதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த டாஸ்க்கை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் யூஆர்எல் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அதை வந்து நம்ம கிளிக் செய்யும் பொழுது அதை உள்ளுக்கு போய் தவறு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அப்ரூவல் செய்யணும். இல்லை கிளிக் செய்யும் பொழுது அது வந்து உள்ளே போகலை அப்படின்னாலோ இல்லைனா ஏதாவது தவறு விட்டுருந்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து ரிஜெக்ட் செய்யணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. இதன் மூலயமா நாம் மக்கள் வந்து மைக்ரோ டாஸ்கில் செய்யக்கூடிய தவறுகளை தெரிஞ்சு கொள்ள முடியும். இது வந்து மக்கள் செய்யும் தவறுகளை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக எஸ்பிஓ வந்து நினைக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இதில் சேரலாம். இந்த வார இறுதியில் இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 2 days ஆகலாம் மைக்ரோ டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் மார்ச் 12th வந்து சார் கொடுத்த ஆடியோடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இந்த ஆடியோவை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.